நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. எல்லாம் வல்ல உண்ணாமலை உதனாகி அண்ணாமலையாரின் பெரும் கருணையினாலே இன்றைய தினம் கார்த்திகை தீபோத்சவத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு மிக சிறப்பான முறையிலே உற்சவமானது. இந்த கார்த்திகை தீபத்தை நாம் கண்டால் நம்முடைய 21 தலைமுறைக்கும் முக்தி வரம் கொடுப்போம் என்று அண்ணாமலையார் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அப்படியாக இந்த கார்த்திகை தீபம் என்பது மிக மிக தொன்மையானது. அத்தகைய சிறப்பு மிக்க கார்த்திகை தீபத்தினுடைய முதல் நாளாக இங்கே துர்க்கை அம்மனுக்கு காலை முதலே மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பான அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து அதன் பின்பு இந்த சாயங்கால வேளையிலே சிறப்பான அலங்காரங்கள் செய்து சோரசோபசாரங்கள் தீபாராதனை செய்து அதன் பின்பு உற்சவ மூர்த்திக்கு விசேஷ தீபாராதனை செய்து இந்த உற்சவமானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எண்ணற்ற பக்தர்கள் இங்கே அந்த தரிசனத்தை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அருணாச்சலம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு பல நன்மைகள் வந்து சேரும் என்பார்கள். அதே போல் நம்முடைய இந்த மலையை மருந்து மலை என்பார்கள். அதாவது அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. கண்களால் பருகக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடிய நம் அண்ணாமலையை அனைவரும் இந்த கார்த்திகை தீபத்தன்று வந்து தரிசனம் செய்து நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பின்வரும் தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.